ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான நேரத்தை செலவு பண்ணி நம்ம வீடியோவை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் கார்த்திகை தீபமோட சீரியலுக்கான இன்றைக்கி அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல நம்மளோட சந்திரகலாவையும் சிவனாண்டியோ தான் காமிக்கிறாங்க. நம்மளோட சந்திரகலா என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேறு வழி தெரியல. எங்கள் அக்கா உங்களை சுட்டாதான் ஒரு புல்லட்டாவது படம், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒன்றே ஆகாதுன்னு நான் தெரிஞ்சு தான் வேறு வழி இல்லாமல் உங்களை சுட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க நம்மளோட சிவனாண்டி கிட்ட. அதுக்கு நம்மளோட சிவனாண்டி விடு சந்திரா, நீ என்ன வேணுமுனைவா பண்ண, உங்கள் அக்காவுக்கு முன்னாடி நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, அதால் நம்ம தான் நஷ்டம் அடைகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கார்த்தி இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம அந்த மருதுவை வச்சு நான் பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணேன், அதுவுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ என்ன தான் பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போதைக்கு என்ன விஷயம் நடக்குதோ அதில் மட்டும் நம்ம கவனம் செலுத்துவோம். இப்போதைக்கு கும்பாபிஷேகம் தான் விஷயமாக படுது. அது மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் காலங்காலமாக நடக்கணும். அந்த ராஜா சேதுபதியோட வீட்டில் தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, 2 வருஷமாக இல்லாத இப்போ தான் கும்பாபிஷேகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போது கலச பூஜை பண்ணுறதுக்கு அந்த ராஜா சேதுபதியோட பேரை கார்த்தி தான் பண்ண போகிறதா பேச்சு அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சந்திரகலா சொல்கிறாங்க. அது எப்படி அவன் பண்ண முடியும், ராஜா சேதுபதியோட பேரெல்லாம் பண்ண முடியாது, அவனோட பையன் அந்த ராஜராஜன் தானே இதை பண்ண முடியும், அவன் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிவனாண்டி சந்திரகலா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரி சந்திரா, நீ வழக்கம் போலே பேசு, இந்த மாதிரிலாம் தேவையே இல்லை, சரி விடு, உங்கள் அக்காவுக்கு பயந்துட்டு தானே, ஒரு வேளை நீ நானும் தப்பு பண்ணுறேன்னு ஒத்துருந்தா இந்த வீட்டில் இருந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதை முடிச்சிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிவனாண்டி என்னென்னா கையில் கட்டு போட்டுட்டு என்ன பண்ணுறாருனா ஊர் முன்னாடி அதாச்சும் ஊர் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, பெரியவங்க முன்னாடி பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. அங்கே கார்த்தியோ இருக்காரு. என்ன இந்த சிவனாண்டி ஏதோ செத்துட்டான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன புல்லட்டு இந்த சிவனாண்டி உயிரை எடுத்துருமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இந்த சிவனாண்டிலாம் பொழைச்சி வந்துடுவான், அப்படிலாம் ஒரு சின்ன புல்லட் இந்த சிவனாண்டியை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா ராஜராஜன் தானே இந்த கலச பூஜையை பண்ணணும், கார்த்தி பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க, பேரை எப்படி பண்ண முடியும், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன அம்மனுக்கு என்ன பண்ணுறீங்க, இஷ்டத்துக்கு உங்களோட சம்பிரதாயம் படி பண்ண சொன்னால் நீங்கள் அவங்க குடும்ப வழக்கம் படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஊரில் என்ன வழக்கமோ அதுபடி தானே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பெரியவங்களாம் சும்மா இருக்காங்க, அவர் தான் ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கார், இப்போ அவர் எப்படி பண்ண முடியும், அவர் இப்போ பொழைச்சி வந்துட்டார், அவரால் முடிஞ்சால் அவர் பண்ண சொல்லுங்கள், இல்லைன்னா வேற யாருக்குன்னா எங்கள் குடும்பத்துக்கு கும்பாபிஷேகத்தை தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஆமாம்ப்பா கார்த்தி, இது ராஜராஜன் தான் பண்ணணும், கலச பூஜை அவரோட பையன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது கார்த்திக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, ராஜராஜனே நேரடியாக உடனே இந்த கலச பூஜையை பண்ணாதான் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியும், அப்படி இல்லைன்னா ராஜராஜனையோட பொண்டாட்டியானிய சாமுண்டீஸ்வரி இந்த கலச பூஜையை எடுத்துகிட்டு கொடுக்கணும். அதுதான் இந்த ஊர் வழக்கமாக இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நாள் நெருங்கிட்டு இருக்கு, இந்த கலச பூஜையை பண்றதுக்கு என்ன விவரம்னு சீக்கிரமா கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கார்த்தியும் சரிங்க, நான் வீட்டில் என்ன விவரம்னு சொல்லிட்டு பேசிட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கார்த்தி என்ன பண்றாரு, நேரா ராஜராஜன் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு. என்ன மாப்பிள்ளை விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி நேரத்தில் இந்த விஷயம்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லும் போது, மாப்பிள்ளை பரவாயில்ல, நான் தான் இப்போ ஓரளவுக்கு குணமாயிட்டேனே, என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு சொல்லும் போது, இந்த நேரத்தில் அந்த சிவனாண்டி வீணா கும்பாபிஷேகம் சண்டையை வலிச்சிட்டு இருக்கான், அவன் சொல்கிற மாதிரியும் ஒரு நியாயம் இருக்குது, இப்போ நீங்கள் தான் மாமா இந்த கலச பூஜையை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வர முடியாத நிலைமையில் இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் இல்லைன்னா நம்மளோட அத்தை இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட கார்த்தி ராஜராஜன் கிட்ட சொல்கிறாரு. இதுக்கே மாப்பிள்ளை தயங்கி சொல்கிறீங்க, இது உங்களோட சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, இது என்னோட அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட நம்ம ஊர் விஷயம், நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் சாமுண்டீஸ்வரி
சாமுண்டீஸ்வரி கிட்ட நான் இதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வர சொல்கிறாரு ராஜராஜன். இந்த மாதிரி மயில் வாகனத்துக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அத்தை ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, அதனால் மாமா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ வர சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி எனக்காக ஒரு உதவி பண்ணுவியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. சொல்லுங்கள், உங்களுக்காக நான் என்ன பண்ணாமல் இருக்க போகிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது நம்மளோட ஊரில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது. நம்மளோட பிரச்சனை நமக்குள்ளே இருக்கட்டும், தயவு செய்து இந்த கும்பாபிஷேகத்தை வந்து தடுக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதால் நம்ம ஊரில் வந்து நம்மளோட பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயத்தை விட நம்ம ஊர் தான் வந்து இதை வந்து தீர்மானிக்கணும். இந்த ஊரில் இருக்க ஜனங்களும் நம்மளும் நல்லா இருக்கணும்னா இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக வந்து நடக்கணும். அதுக்கோசம் வந்து நீ வந்து ஒரு உதவி செய்யணும். எனக்கு பதிலாக என்னால் இப்போது வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த கலசத்தை நீ தான் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கார்த்தியை முறைக்கிறாங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. இப்போது இவ சொல்லி தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ராஜராஜன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, நான் முதலே சொன்னது தான், நம்மளோட குடும்ப பிரச்சனையில் இந்த ஊர் விஷயத்தை இழுக்காத. ஊர் நல்லா இருக்கணும், ஜனங்க நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கணும். அப்போ தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ முதல்ல ஒத்துக்காத சாமுண்டீஸ்வரி வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சரிங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் நான் சம்மதிக்கிறேன். மொத்தபடி வேறு எந்த விஷயத்தையும் என்கிட்ட தயவு செய்து ஒன்று சேர்ந்து இருங்க, நீங்கள் குடும்பத்தோடு வந்து இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. நம்ம பகை மட்டும்தான். இது நான் மன்னிக்கவே முடியாது என்றைக்குமே. இவன் உதவி செய்கிறான், நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறான், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்களை வந்து நான் எல்லாரையும் காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு இவனை வீட்டில் சேர்த்துக்க முடியாது. இவன் வந்து உங்ககிட்ட எப்பயும் போல் நீங்கள் எப்படி பேசிக்கணும் பேசுங்க, என்னோட விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு, அது மட்டும் இல்லை இந்த கலச பூஜைக்கு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சம்மதிக்கிறேன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி ராஜராஜனுக்கு பதில் அந்த கலச பூஜையை எடுத்துகிட்டு போய் அம்மனுக்கு சாத்த போகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட ரேவதி என்ன பண்ணுறாங்க, ரேவதியும் நம்மளோட ரோகிணியும் தான் காட்டுறாங்க. ரோகிணி வந்து அப்படியே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்ன ரேவதி மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷமாக இருக்க போல், அப்புறம் என்ன நீ போய் உன்னோட கார்த்தி மாமா கிட்ட உன்னோட காதலை வந்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைக்கா, நான் கொஞ்சம் வந்து டைம் எடுத்துகிட்டு சொல்லான்னு இருக்கேன். இனிமேல் ஏன் ரேவதி வெயிட் பண்ண போகிற, நீ நினச்சபடி கல்யாணத்தை உனக்காக நிறுத்திட்டாரு. நீ தானே சொன்ன மாமா எனக்காக வந்து கல்யாணத்தை நிறுத்துவார், நான் கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் மாமா கிட்ட நானே வந்து காதலை சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொன்னியே, அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுற, போய் சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாக்கா, கண்டிப்பாக நான் போய் சொல்ல போகிறேன். சொன்னதுக்கப்புறம் அம்மாவை நான் சம்மதிச்சு இந்த கல்யாணம் வந்து நடக்க போகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி வந்து ஒரு பொண்ணை காப்பாற்றுறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை காப்பாற்றி நேரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மா வீட்டுக்கு வந்து விடுறாங்க. நான் வந்து கூடவே வரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு மூலயமா, அதாச்சும் அந்த டாக்டரோட பொண்ணு மூலயமா தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ண சந்திரகலா வந்து விஷயம் தெரிஞ்சு போயிருக்கு. அவங்களோட சாமுண்டீஸ்வரோட தங்கச்சி சந்திரகலானால் தப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போது ரேவதி வந்து பழசெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் இப்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் கூட தெரியாதுன்னு வந்து சொல்லும் போது இப்போது நம்மளோட ரேவதிக்கு கார்த்திக் கூட கல்யாணம் ஆன விஷயம் வந்து தெரிய போது, அது எப்படி வந்து வெடிக்க போகுதுன்னு தெரியல, யார் மேலே கோவம் வந்து வரப்போகுதுன்னு தெரியல. நம்மளோட சாமுண்டீஸ்வரி மேலே நம்மளோட ரேவதி வந்து என்ன சொல்லி வந்து பயங்கரமாக வந்து சண்டையாக போகுதுன்னு தெரியல. நம்மளோட சாமுண்டீஸ்வரியை வந்து வெளுத்து வாங்க போகிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி வந்து ராஜா சேதுபதியோட பேரன்னு சொல்லிட்டு ஆள்மாறாட்டம் பண்ணதுக்கே வந்து மறைச்சாங்க. இப்போது நம்மளோட ரேவதி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சாமுண்டீஸ்வரியை. ஒரே விஷயம் ப்ரோமோவில் நோட் பண்ணுங்கள், அதாச்சும் நம்மளோட கார்த்தி தான் புருஷன் அப்படின்றத சொல்லலை, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டீங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை வச்சு சாமுண்டீஸ்வரி என்ன கேம் விளையாட போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக நம்மளோட அப்டேட்டுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.